ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பொட்டிக் ஸ்டைலில் நம்ம வந்து எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் எப்படி நீட்டாக ஃபினிஷிங் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே இன்விசிபிளாக இருக்கும். எந்த ஜாயினிங்காக இருந்தாலும் இன்விசிபிளாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பிசுறு, அதாவது தையல் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. அந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெளியில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண பக்கம், அதாவது லைனிங் பக்கமும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதாவது அப்படி ஃபினிஷிங்காக இருந்தால் தான் அவங்க போடும்போது குத்துது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா நம்மளை அந்த மாதிரி பட்டு சரி, கொஞ்சம் நெட்டு பட்டு சரி மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுலாம் உள்ளே வந்து குத்தும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து நல்ல ஃபீட்பேக் தான் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போவும் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல, நெக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நம்ம அது நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் வந்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி மறுபடியும் எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இது கட் பண்ணும்போது இந்த கட்டிங்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன நெக்கு ட்ரா பண்ணுறீங்களோ அந்த நெக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான வளைவில் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் அந்த கட்டிங்ஸ் வந்து போட்டு திருப்பி எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இது நம்ம நெக்கு வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நெக்கு வந்து நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எது இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து பிடிச்சிருவோம். டாட் பிடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் வந்து உள்பக்கமாக வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை வந்து வெளிப்பக்கம் நல்ல பக்கம் வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் ராங் சைடு ரைட் சைடு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வச்சு நடுசில் வந்து நம்மளுக்கு அந்த மெயின் ஃபேப்ரிக், அதாவது கிளாத் வந்து இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டை வந்து அப்படியே உள்பக்கமாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டாட்டில் வந்து ஸ்டிச்சிங் வந்து விழாமல் இருக்கும். டாட்டில் ஸ்டிச்சிங் விழுந்ததுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு மாதிரி துணி இழுத்து பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் டாட்டை வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. அதில் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டிச்சிங் வந்து அந்த டாட்டுக்கு மேலே வந்து விழக்கூடாது. இப்போ வந்து நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருப்போம். அதே அளவில் அங்கே ஆரம்பத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே அளவு கடைசி வரைக்கும் 1/2 இன்ச்சாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுலேயுமே நீங்கள் கட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அந்த வளைவு வந்து நம்ம அடித்து திருப்பும்போது உங்களுக்கு வந்து வளைவு வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம திருப்பிட்டு இந்த ஓரமாக நம்ம வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து உள்பக்கமாக போயிடும். நம்மளுக்கு லைனிங் பக்கமும் எந்த ஒரு பிசுறுமே இருக்காது, மெயின் பக்கமும் எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. படிமான தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயினிங் தான் எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறமா நம்ம பட்டியோட கீழே, அதாவது நம்ம ப்ளவுஸோட மொத்த ஹைட்டு வந்து முடியுமா அந்த இடத்துல எப்படி வந்து நம்மளுக்கு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு மட்டும் வச்சு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு மிச்ச எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டரை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஷோல்டரை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கை எடுத்து அப்படி திருப்பிடுங்க. திருப்பி இதோ நல்ல பக்கம் எல்லாமே உள்பக்கமாக போயிடணும். ராங் சைடு வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். ராங் சைடில் இப்போ நம்ம ஸ்டிச்சிங்காக என்ன விட்டுருக்குமோ அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் எல்லாமே உள்ளுக்க இருக்கணும். அந்த பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து அது வந்து ஃபார்ம் ஆயிரும், பாக்ஸ் மாதிரி இருக்கும். நல்ல பக்கம் எல்லாமே உள்பக்கமாக இருக்கும். இது வந்து ராங் சைடு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளுக்க இருக்கிற அந்த நல்ல பக்கத்தை எல்லாத்தையுமே இப்போ இப்படி வெளியில் வந்து எடுத்துருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஸ்டிச்சிங்கு பிசுறு எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 3 சைடுமே வந்து
தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட்டையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெளிப்பக்கமும் எந்த ஒரு பிசுறும் இல்லை, உள்பக்கமும் எந்த ஒரு பிசுறும் இல்லை. பாருங்கள் எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாட்டு கூட இன்விசிபிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த டாட்டுக்குள்ளே நம்மளோட விரலை வந்து உள்ளே விடுங்க. அந்த டாட்டுக்குள்ளே உள்ளே விடும்போது நம்மளுக்கு கிளாத் வந்து உள்பக்கமாக போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டிங்கன்னா அந்த கிளாத் வந்து உள்பக்கமாக போகும். அப்போ உள்பக்கமாக போனதுக்கப்புறம் அதை எட்ஜில் வந்து ஒரு படிமான தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணல. ஆனால் இது எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து அந்த டாட் வந்து எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து ஃபுல்லுமே இப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். லுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளை ஸ்டிச்சிங்கு பிசுறு எதுவுமே இருக்காது. பாருங்கள், நீட்டாக நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு இதுவுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு இதில் வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணலை, அந்த மாதிரி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து மறந்து போச்சு இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். இது வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும் ஷோல்டர் அப்படின்னு போட்டிருக்கோம், பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணணும். சைடு எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல பக்கமாக வச்சு ஓரமாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடக்கூடாது, கம்மியான மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் ஓரமாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நல்ல பக்கம் வச்சு போட்டுட்டு இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அப்படி நல்லா கிளாத் வந்து படிஞ்சு இருக்கும். இல்லைனா அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தான் நல்ல பக்கம் வச்சு நீங்கள் ஒரு லைன் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் பக்கம் வச்சு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம எப்போவும் போல் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கரெக்டான அளவுகள் எல்லாமே அளந்து குறிப்போம்ல, அந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு கரெக்டான அளவு, ஸ்லீவ் அளவு, அப்புறம் ஆர்ம் ஹோல் அளவு, அப்புறம் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுல அந்த அளவு, சைடு ஜாயினில் அந்த அளவுகள் எல்லாமே குறித்து நீங்கள் வந்து சைடு வந்து எப்போவும் போல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சைடில் வந்து பிசுறு தெரியும். நம்ம நார்மலாக சைடு ஜாயின் பண்ணணும் அப்படின்னோம்னா பிசுறு வந்து தெரியும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா சைடில் எந்த ஒரு நூலுமே பிரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே உள்பக்கமாக நம்மளுக்கு வந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இப்போது சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா தையல் வர்ற மாதிரி நீங்கள் வந்து கேப் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 தையல் எல்லாமே போட்டு எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எப்படி இன்விசிபிளாக எல்லாமே சூப்பராக நம்ம அந்த பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு இன்விசிபிளாக இருக்கும். ஒரே ஒரு இது தவிர நம்ம அந்த ஸ்லீவில் மட்டும் இன்விசிபிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணல. அதுவுமே இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அது வந்து எனக்கு கரெக்டாக வந்த மாதிரி தெரியல. அது வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இருக்குது. அதனால் நான் அது வந்து ட்ரை பண்ணல, உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அந்த மாதிரி இருக்குது. ஸ்லீவுமே இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணலாம் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம அளவுகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அது வந்து ட்ரை பண்ணல. அது வந்து நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். நீங்கள் அதில் வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஜிக்ஸாக் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.